எனதன்பு முதனம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பேச்சால எதிரிகளை கூட இவங்க நண்பனா மாத்திருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பேசக்கூடிய நபர் படிச்சவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு இவங்க பார்க்க மாட்டாங்க. அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குதுங்க. இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க. இவங்க அனைவருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இருக்காங்க. மிதுன ராசிக்கார அன்பர்களே அனைவருக்கும் வணக்கங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அரங்கேற போகுது. மங்களகரமான பராப வருட தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நன்னாளான ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகள் சாதாரணமான நாட்கள் இல்லைங்க. உங்கள் தலையெழுத்தையே மாற்றப்போகும் சக்தி வாய்ந்த நாட்கள். ஆனா அதே சமயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் உங்க வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கு. அந்த 4 நபர்கள் யாரு, நீங்க ஏன் உஷாரா இருக்கணும், அப்படி என்ன நடக்க போகுது என்பதை நமது இந்த சிறப்பு தொகுப்புல முழுமையா பார்த்துக்கலாங்க. இந்த காணொலிய ஒரு நொடி கூட தவிர்க்காம முழுமையா பாருங்க. ஏன்னா நீங்க செய்யும் ஒரு சிறு தவறு உங்களை தேடி வரும் அந்த மாபெரும் பொற்காலத்தை தவிடுபடியாக்கிருங்க. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இந்த பதிவை கவனமா பாருங்க. மிதுன ராசி மண்டலத்துல 3வது வீடா அமையும். இந்த ராசி புதன் பகவானை அதிபதியா கொண்ட ஒரு அறிவுபூர்வமான ராசியாகும். இரட்டை தன்மையை கொண்ட நீங்க இயல்பாகவே மிகவும் புத்திசாலிகள். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் உங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளும் திறமைசாலிகள். உங்கள் பேச்சாற்றலால அனைவரையும் ஈர்க்கும் சக்தி உங்களுக்கு இருக்கு. ஆனா உங்களுடைய இந்த அதிவேகமான பேச்சும் மற்றவர்களை எளிதில் நம்பி பழகும் வெள்ளந்தி குணமுமே உங்களுக்கு பல நேரங்கள்ல மிக பெரிய எதிரிகளை உருவாக்கி விடுது. மிதுன ராசியில் பிறந்த நீங்க ஏன் எப்போதும் ஒருவித மன குழப்பத்துடன் மற்றவர்கள் படாத கஷ்டங்களையும் அனுபவிக்கிறீங்க அப்படின்னு எப்போதாவது யோசிச்சது உண்டா? இதற்கு காரணம் உங்கள் இரக்க குணமும் அனைவரையும் நண்பர்களாக நினைப்பதும் தாங்க. கடந்த சில ஆண்டுகளை சற்று திரும்பி பாருங்க. நீங்க யாருக்கெல்லாம் உண்மையா இருந்தீர்களோ, யாரிடம் மனம் விட்டு பேசினீங்களோ அவர்களே உங்கள் வார்த்தைகளை உங்களுக்கு எதிராக திருப்பி விட்டிருப்பாங்க. அடுத்தவர்கள் படும் கஷ்டத்தை உங்களால பொறுத்து கொள்ள முடியாது. மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்க காட்டிய அக்கறைய அவங்க உங்கள் பலவீனமா பயன்படுத்தி இருப்பாங்க. நீங்க செஞ்ச தர்மம் உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு பதிலா உங்களை பல வதந்திகளுக்கும் அவமானங்களுக்கும் கொண்டு போய் நிறுத்தி இருக்கு. உங்க குடும்பத்தினர்களே பல நேரங்கள்ல நீங்க தவறாக புரிந்து கொள்ளப்படுவீங்க. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், ஏன் எல்லாரும் என் மனதை புண்படுத்திக்கிட்டே இருக்காங்க, புரிந்து கொள்ளவில்லையே யாருமே என்ன அப்படின்னு நீங்க தனிமையில அமர்ந்து நீங்க கண்ணீர் விட்ட இரவுகள் ஏராளமா இருக்கு. பொருளாதார ரீதியாக பார்த்தா நீங்க பல புதிய முயற்சிகளை எடுத்தாலும் அதுல ஏதோ ஒரு முட்டுக்கட்டை வந்து கொண்டே இருந்திருக்கும். கடினமாக உழைச்சிருப்பீங்க. ஆனா உங்கள் அறிவுக்கும் உழைப்புக்கும் ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. உங்கள் சிந்தனைகளை யாரோ ஒருவர் பயன்படுத்தி முன்னேறி இருப்பாங்க. எதை தொட்டாலும் தடை, உறவுகளுக்குள் விரிசல் என ஒரு வழித்தடத்துல சிக்கி தவித்த உங்களுக்கு மங்களகரமான பராப வருட தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த புத்தாண்டுல உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுது. இந்த நன்னாளில் கிரகங்களின் சஞ்சாரம் உங்க ராசியில ஒரு பிரம்மாண்ட மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. விண்ணில் சஞ்சரிக்கும் கோள்களின் நிலையில இப்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழுது. உங்கள் ராசிநாதனான புதன் பகவானின் அருட்பார்வையும் மற்ற கோள்களின் சூழ்ச்சியும் உங்களுக்கு சாதகமாக திசை திரும்புது. இனிமேலு உங்களை சுத்தி இருந்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகி நேர்மறையான அதிர்வுகள் உங்கள் இல்லத்தையும் உள்ளத்தையும் நிரப்ப போகுது. இத்தனை காலம் கையில காசு தங்கவில்லையே, வந்த வழியே செலவாகுதே அப்படின்னு வருத்தப்பட்ட காலம் முடிவுக்கு வந்துருச்சு. தடைபட்டு நின்ற சுபகாரியங்கள்
இப்போது தங்கு தடையின்றி அரங்கேறும். நீங்க இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகுது. நீண்ட நாட்களாக உங்கள் திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்காம திண்டாடிய உங்களுக்கு உயரிய பதவிகள் தேடி வரும். எதிர்பாராத திசையிலிருந்து பணவரவு கிடைக்கும். நீங்க இழந்த உங்கள் பழைய மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களை தேடி வரும். இது வெறும் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, உங்கள் அறிவிற்கும் உழைப்பிற்கும் இறைவன் கொடுக்கும் அங்கீகாரம். தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து பார்த்தோம்னா இது ஒரு புரட்சிகரமான மாற்றமாயிருக்கும். குறிப்பா பேச்சாற்றலை மூலதனமாக கொண்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். வியாபாரத்துறையில இருக்கிறவங்க இழந்த பணத்தை பல மடங்கா திரும்ப பெறும் நேரம் இது. புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகளை செய்வதற்கும் இதுவே மிகச்சிறந்த தருணம். பிரிந்து சென்ற உறவுகள் உங்க அருமையை புரிந்து கொண்டு மீண்டும் உங்களை தேடி வர போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. இந்த ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் உங்கள் சிந்தனை மிகவும் தெளிவாக இருக்கும். நீங்க எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முடிவும் பின்னால ஒரு மிகப்பெரிய ஆலமரமா வளர்ந்து உங்களுக்கு நிழல் தருங்க. மிதுன ராசி நேயர்களே, இப்போது நாம பார்க்க போகும் இந்த பகுதி உங்க வாழ்வின் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை மணிங்க. அதிர்ஷ்டம் கதவை தட்டும் போது அதே கதவின் பின்னால சில சவால்களும் ஒளிந்திருக்கும் என்பதுதான் பிரபஞ்சத்தோட நியதிங்க. உங்க வாழ்க்கையில இந்த தமிழ் புத்தாண்டு காலத்துல ஏற்பட போகும் அந்த பொற்கால மாற்றத்தை தடுப்பதற்காகவே அல்லது திசை திருப்புவதற்காகவோ சில மனித உருவல வரும் தடைகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதீத பேச்சும் முடிவெடுப்பதில் ஏற்படும் தயக்கமுமே உங்களுக்கு பல நேரங்கள்ல வினையா முடிஞ்சிருது. இந்த ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகள்ல நீங்க யாரையெல்லாம் உங்கள் நிழலுக்குள்ள அனுமதிக்கணும், யாரிடமெல்லாம் ஒரு பாதுகாப்பான இடைவெளியை பேணணும் என்பதுல மிகுந்த விழிப்புணர்வோட இருக்கிறது அவசியம். இந்த 3 நாட்களிலும் உங்கள் வாழ்க்கையிலே 4 வகையான மனிதர்கள் குறுக்கிடுவாங்க. முதலாவதாக இனிமையாக பேசி உங்கள் ரகசியங்களை கறக்கும் துரோகிகள். மிதுன ராசிக்காரர்களுக்கு பேசுவது என்றால் மிகவும் பிடிக்கும் என்பதை இவங்க அறிவாங்க. அதனால உங்கள்கிட்ட மிகவும் அன்பா பேசி நீங்க புதிதாக யோசிச்சு வச்சிருக்கும் தொழில் திட்டங்களையோ அல்லது உங்கள் குடும்ப ரகசியங்களையோ தந்திரமாக கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க. இவர்களிடம் உங்கள் ரகசியங்களை தப்பித்தவறி கூட பகிர்ந்து கொள்ள. இரண்டாவதாக உங்க பேச்ச திரித்து கூறி குடும்பத்துக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் வதந்தி பறக்கக்கூடியவங்க. நீங்க சாதாரணமா சொன்ன ஒரு வார்த்தையை பெரிதாக்கி உறவுகளுக்குள்ள அல்லது அலுவலகத்திலே ஒரு பெரிய விரிசலை உருவாக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. மூன்றாவதாக குறுகிய காலத்துல பணக்காரர் ஆகலாம் அப்படின்னு ஆசை காட்டி உங்களை ஏமாத்தும் நய வஞ்சகர்கள். உங்கள் இரக்க குணத்தையும் அறிவையும் தவறான பாதையில திசை திருப்பி போலி முதலீடுகளிலோ அல்லது தேவையற்ற வழக்குகளிலோ சிக்க வைப்பாங்க. நான்காவதாக உங்களை குழப்பி தவறான முடிவு எடுக்க வைக்கும் நபர். நீங்க ஒரு நல்ல பாதையில சென்று கொண்டிருக்கும் போது உன்னால இது முடியாது, இது உனக்கு சரிப்பட்டு வராது என்று தேவையில்லாத சந்தேகங்களை விதைத்து உங்கள் தன்னம்பிக்கையை உடைப்பாங்க. இந்த 4 வகை மனிதர்களிடமும் நீங்க மிக ரொம்ப எச்சரிக்கையா இருக்கோனீங்க. இந்த 4 வகை மனிதர்களை நீங்க எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்ல போறேன். ஒரு ஊர்ல முகிலன் என்ற இளைஞன் இருந்தான். அவன் மிதுன ராசியில பிறந்தவன். சிறந்த அறிவாளி, அனைவரிடமும் இனிமையா பழகுவான். ஆனா எதையும் வெளிப்படையா பேசி மாட்டிக்கொள்வான். அவன் பலருக்கு உதவி செய்து ஏமாந்தவன். ஒரு நாள் ஒரு முதியவர் அவங்கிட்ட ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய 3 தேதிகளும் உன் தலையெழுத்த மாற்றும் நாட்கள். ஆனா 4 உருவகங்கள்ல உனக்கு சோதனைகள் வரும். நீ யார்கிட்டையும் உன் ரகசியங்களை பகிராம மௌனமா இருந்தா உனக்கு மாபெரும் பொற்காலம் காத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு எச்சரித்தாரு. புத்தாண்டு தினமான ஏப்ரல் 14 அதிகாலை முகிலனின் பழைய நண்பன் ஒருவன் வந்து மிகவும் இனிமையா பேசி முகிலன் பல மாதங்களா உழைத்து உருவாக்கிய ஒரு திட்டத்தின் ரகசியங்களை கேட்க முயற்சி செஞ்சா. முகிலனுக்கு முதியவர் சொன்ன எச்சரிக்கை நினைவுக்கு வர நிதானமா எந்த பதிலும் கூறாம பேச்ச மாத்தி அவனை தவிர்த்து விட்டான். ஏப்ரல் 15ஆம் தேதி முகிலின் சக ஊழியரின் ஒருவன் வந்து முகிலனின் பேச்சை திரித்து முதலாளியிடம் சண்டை மூட்டிவிட பார்த்தான். முகிலன் உணர்ச்சி வசப்படாம நிதானமா அமைதி காத்தான். அந்த சதிகாரனின் உண்மை முகம் முதலாளிக்கு தெரிந்து அவன் வேலையை விட்டு நீக்கப்பட்டான். ஏப்ரல் 16ஆம் தேதி முகிலனுக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து நல்ல வேலை வாய்ப்பு வந்தது. ஆனா அவனது உறவினர் ஒருவர் வந்து அந்த நிறுவனம் சரியில்லை, அங்கு சென்றால் உன் வாழ்க்கை வீணாக்கிரும் அப்படின்னு குழப்ப முயற்சி பண்ணாரு. இது 4வது சோதனை அப்படின்னு உணர்ந்த முகிலன் அந்த குழப்பவாதியின் பேச்சை நம்பாம தன் அறிவு
அறிவை மட்டுமே நம்பி அந்த வேலையை ஏற்றுக்கொண்டா. யார் பேச்சையும் கேட்டு குழப்பம் அடையாம மௌனம் காத்தா. அந்த 3 நாட்களும் அவன் காட்டிய நிதானமும் விழிப்புணர்வும் அவனை காப்பாத்துச்சுங்க. ஏப்ரல் 17ஆம் தேதி முகிலன் அந்த பெரிய நிறுவனத்துல ஒரு உயரிய பதவியில அமர்ந்தான். அவனது அறிவுத்திறனுக்கு மாபெரும் அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. முகிலன் மட்டும் அந்த 3 நாட்கள்ல அளவுக்கு அதிகமா பேசியோ அல்லது மற்றவங்களை நம்பியோ இருந்தா அந்த மாபெரும் வாய்ப்பை அவன் நிரந்தரமா இழந்திருப்பா. அதனால மிதுன ராசிக்காரர்களே, முகிலனை போலவே நீங்களும் எச்சரிக்கையா இருக்கணும். உங்க வாழ்க்கையில வீசப்போகும் இந்த அதிர்ஷ்ட காற்றை அப்படியே தக்க வைத்துக் கொள்ள வரப்போகும் நன்மைகளை இரட்டிப்பாக்கி கொள்ளவும் நீங்க செய்ய வேண்டிய ஆன்மீக கடமைகள் குறித்து இப்போது நம்ம ஆழமா பார்ப்போங்க. இந்த ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் நீங்க மேற்கொள்ள வேண்டிய சில எளிய அதே சமயம் மிக வலிமையான வழிபாட்டு முறைகள் உங்கள் தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை கொண்டதுங்க. முதலாவதாக உங்க ராசிக்கு அதிபதியான புதன் பகவானின் அருளையும் மகாவிஷ்ணுவின் ஆசியும் பெறுவது மிக மிக முக்கியங்க. இந்த 3 தேதிகளும் அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நீராடி உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை சாற்றி மனதார வழிபடுங்க. விஷ்ணு சகஸ்நாமம் கேட்பதோ அல்லது ஓம் நமச்சிவாயா என் மந்திரத்தை சொல்வதோ உங்க வாழ்க்கையை ரொம்பவும் நல்லது செய்ய வைக்குங்க. இத்தனை காலம் நான் பட்ட கஷ்டம் போதும் இறைவா, இனி வரும் காலம் எனக்கு ஒளியாக அமையட்டும் என்று மனதார இறைவனை வேண்டிக் கொள்ளுங்க. அடுத்ததாக தானங்கள்ல சிறந்த தானத்தை பத்தி பார்க்கலாங்க. புதன் பகவானின் அருளை பெற பச்சை பயிறு தானம் செய்யறது மிக மிக சிறப்பு வாய்ந்ததுங்க. ஏழை எளியவர்களுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு பச்சை பயிரால் செய்யப்பட்ட உணவுகளை அல்லது இனிப்புகளை தானமா அழியுங்க. மேலும் கல்வி கற்கும் ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் அல்லது பேனாக்களை வாங்கி கொடுக்கிறது உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் வேரோடு அழிக்கும் ஆற்றல் கொண்டதுங்க. உங்கள் அறிவாற்றல் மென்மேலும் பெருக இது உதவுங்க. இந்த 3 நாட்களும் நீங்க பச்சை நிற ஆடைகளை அணிகிறது, ஒரு சிறிய பச்சை நிற கைக்குட்டையை உங்களுடன் வைத்துக் கொள்றது உங்களுக்கு ஒரு கூடுதல் பலத்தை தருங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க யாரையாவது சார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க. சொந்த காலில் தனித்து நின்று வாழ்க்கைய அமைத்து கொள்ளும் சக்திய அடைஞ்சா போதுங்க. குடும்பத்துல மரியாதை இல்லாவிட்டா அந்த இடத்த விட்டு விலகி விடுவாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. நம்மளோட மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் மிருக சீரிசம் 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் சில காரியங்கள் எதிர்மறையா நடக்கும். நீங்க இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாம இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில எப்படியும் நடந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுடைய மனசுல பிறக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையில தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை
நம்புறதா வேண்டாமா அப்படிங்கிற சமயத்துல சந்தேகம் ஏற்படலாம். ராகு சஞ்சாரத்தால வாழ்க்கையில பிடிப்பும் ஆர்வமும் இல்லாம சலிப்பை உண்டாக்குனாலும் ராசிநாதனோட பலத்தால பாதிப்பை உண்டாக்காம காப்பாற்றி வருவாரு. இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இன்றைய பலன்கள் உங்களுக்கு இருக்குதுங்க. உங்களோட வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும், கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்துல நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும். சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதுல தாமதம் ஏற்படும். யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன்னாடி ஆலோசனை செய்யறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஒருத்தங்கிட்ட பேசும் போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இவங்க கிட்ட போய் இந்த சொல்லலாமா, இந்த செயலை செய்யலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லதுங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. புதன் கிழமைகள்ல நவ கிரகத்தில் புதனை நெய்தீபம் ஏத்தி வணங்குனீங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும். உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும், கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.